இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சீன பெருஞ்சுவருடைய பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்று சொன்னால், ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் தொடங்கி 7500 கிலோமீட்டர் வரை அந்த நாடு முழுவதையும் பாதுகாக்கின்ற வண்ணமாக கட்டப்பட்டது தான் அந்த சீன பெருஞ்சுவர். வடக்கிலிருந்து மங்கோலியர்கள், மஞ்சூரியருடைய படையெடுப்பு அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய ஒரு சிறந்த முயற்சியாக அவர்கள் இந்த சீன பெருஞ்சுவரை கட்டினார்கள். ஆனாலும் வரலாறு சொல்லுகிற ஒரு அதிர்ச்சி, நிறைய படையெடுப்பு தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எப்படி அது சாத்தியம்? அந்த சீன பெருஞ்சுவரை தாண்டியோ அல்லது அதன் மீது ஏறியோ உடைத்தோ அந்த நாட்டை அவர்கள் தாக்கவில்லை. மாறாக இது நடைபெற்றதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அந்த வாயிலை காவல் காக்குகின்றவர்கள் அங்கே விலை போனார்கள். கையூட்டு வாங்கி கொண்டு அவர்கள்தான் அந்த நாட்டின் படையெடுப்புக்கு பெரிய காரணமாக இருந்தார்களே ஒழிய, கட்டப்பட்ட அந்த சீன பெருஞ்சுவர் எந்த விதமான காரணமும் இல்லை என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை நிதர்சனமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நல்ல ஆயன் நானே, நானே வாயில் என்ற அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற போது, ஆண்டவர் இந்த உயிர் தாண்டவர் அவரே நம் எல்லாருக்கும் வாயிலாக இருக்கிறார். அவர் வழியாகத்தான் அந்த விண்ணகத்தை நாம் அடைய முடியும். அதே போல இவர் வழியாக அல்லாது வேறு வழியாக வருகிற எவருமே அந்த விண்ணகத்தை அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆயனாக ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற அந்த ஓமானம் அதை மிக அழகாக சொல்லி வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தான் ஆண்டவர் இயேசு. ஒரு நல்ல ஆயனாக இந்த உலக மக்களுடைய எல்லா மீட்புக்காக, இந்த சாத்தானிடமிருந்தும் இந்த பாவத்திடமிருந்து நம்மை காப்பதற்காக, அந்த கொடிய மிருகமாக இருக்கக்கூடிய அவைகளுக்கு தன் உயிரை கொடுத்து இந்த ஆடுகளாகிய நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். தந்தையோடு உள்ள உறவை அவர் மீண்டும் சேர்த்திருக்கிறார் என்பதுதான் கடந்த நாட்களிலே நாம் கொண்டாடி இன்னும் பாஸ்கா காலத்தில் அவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற வேளையிலே பேதுரு ஒரு மனநிலையில் இருந்தார். ஏன் நம்முடைய தொடக்க கால திரு அவையும் யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு என்ற ஒரு எண்ணம் நிலைப்பாடு இருந்தபோது, அதை தாண்டி அவருடைய எண்ணம் தவறானது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் அவர் கொடுத்த அந்த காட்சி, எதையும் தீட்டு என்று சொல்லாதே, எல்லாமே நான் படைத்தது, எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டது, எனவே எல்லாம் நன்மைக்கே என்று தான் நான் உருவாக்கி இருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, பிற இனத்து மக்களுக்கும் அங்கே கடவுளுடைய மீட்பு உண்டு என்பதை பேதுரு மிக அழகாக புரிந்து கொள்கிறார். அதை இன்றைய நற்செய்தியிலேயும் கூட ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், இந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அதற்காகவும் நான் என் உயிரை கொடுக்கிறேன். எனவே யூத சமூகம், யூத மக்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்ற அந்த குறுகிய மனப்பான்மையை தகர்த்து, எல்லாருக்குமாக ஒரு நல்ல ஆயனாக என் உயிரை கொடுத்து, நானே வாயிலாக இருந்து அந்த விண்ணகத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு வழியாக நான் இருக்கிறேன், எனவே என் வழியாகத்தான் தந்தையோடு உள்ள உறவை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள முடியும். அதே போல இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் யாரையும் பாராபட்சம் பார்க்கக்கூடாது என்கின்ற அழகான ஒரு சிந்தனையை இந்த உயிர் தாண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்கிற ஒரு உண்மை செய்தி, இந்த உயிர் தாண்டவர் உண்மையான ஒரு ஆயன், நமக்காக உயிரை கொடுத்த அந்த உன்னதமான தேவனுடைய வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை, தந்தையோடு உள்ள உறவை நாம் சரி செய்து கொள்ள முயற்சி எடுப்போம். அவருடைய அடக்கலத்திலும் அவருடைய பாதுகாப்பிலும் ஒரு நல்ல ஆயனிடம் ஒரு ஆடுகள் நம்மை ஒப்படைக்கின்ற போது அந்த அரண் பாதுகாப்பு நமக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.